ஹாய் குட் ஆஃப்டர்நூன். கேம்பிரிட்ஜிலேருந்து எங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி ஒருத்தவங்க வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க ஆல்ரெடி யூஎஸில் தான் ஒர்க் பண்ணிவிட்டு கனடாவுக்கு மூவ் ஆனவங்க. ஸோ அவங்க வந்து இங்கே நெக்ஸஸ் கார்டு அப்ளை பண்ணுறதுக்காண்டி வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து நாங்களும் யூஎஸ்குள்ளே வந்திருக்கோம். அவங்களுக்கு பிடிச்ச ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலான்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்களும் கிளம்பி அவங்க கூடவே வந்துட்டோம். ஸோ இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 12 ஓக்ஸ் அப்படிங்கிற ஒரு மால் இருக்குது. ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு போகலான்னு வந்திருக்கோம். இங்கே கனடாலையும் யூஎஸ்ஏலையும் மால் எல்லாம் சேமாக தான் இருக்குது. ஆனால் கடைகள் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஜேசி பென்னி யூஎஸ்ஏல ஃபேமஸ்ஸு, பட் கனடாவில் அந்த ஷாப் வந்து கிடையாது. மற்றபடி நிறைய நியூ ஷாப்பு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்கே வந்து ஃபுட் கோர்ட் கிராஸ் பண்ணிவிட்டு நார்மலான கடைகள் எல்லாமே இங்கே இருக்குது. பசங்க வந்து மினிஸோ போகணும்னு ஆசைப்பட்டாங்க. உள்ளே போனோம்னா நமக்கு தான் வந்து தலை சுத்தம். அவ்வளோ டாய்ஸு என்னென்னமோ இருக்குது. எல்லாமே கேர்ள்ஸுக்கு தான் நிறைய வச்சுருக்காங்க. பார்க்கவே வந்து பிரம்மாண்டமான கடையாக தான் தெரியுது. இந்த மால் எங்கே இருக்குன்ட்டுனா ட்ராயில் இருக்குது. ஸோ அங்கே தான் இந்த கடையை விசிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து நைட் லைட்டு. ஸோ இந்த பேருக்காண்டியே விலை அதிகமாக இருக்கும் போல இருக்குது. $16 யூஎஸ் டாலரில். ஸோ வந்து நாங்கள் எப்போவுமே கன்வெர்ட் பண்ணி பார்க்கறதுனால எதையுமே நமக்கு வாங்க தோணாது. ஏன்னா கனடா டாலர் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் எங்களுக்கு. ஸோ கிளிப்லாம் பாருங்கள், நல்லாவே இருக்குது. நிறைய யூனிக்கான டிசைன்ஸ் வந்து நிறைய வச்சுருக்காங்க. பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த கடைக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தோம்னா. விலையை பார்த்துட்டு நம்ம வாங்க மாட்டோம், அவ்வளோதான். பேக்லாம் பாருங்கள், டிசைனாக இருக்குது. இது வந்து பார்க்க அழகாக தான் இருக்குது. மைட் ஆல்ரெடி இந்த மாதிரி பேக்லாம் வச்சுருக்கா. ஸோ அதெல்லாம் நாங்கள் வாங்கி தரலை. ஏதாவது ஒன்று மட்டும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவளுக்கு பிடிக்கிற எதை எடுத்துப்பான்னு எனக்கு தெரியல. இந்த கடையில் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலுமே குவாலிட்டி வந்து சூப்பராகவே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இந்தியாவிலையுமே நிறைய மினி ஷோ ஷாப் இருக்குது. எல்லாத்துக்குமே அந்த கடையில் ஷாப்பிங் பண்ணுறதுன்னா பிடிக்க தான் செய்யுது. டெடி பியர் மாதிரி பொம்மையெல்லாம் நிறையவே இருக்குது. லஞ்ச் பாக்ஸஸ் அந்த மாதிரியுமே நிறைய வச்சுருக்காங்க. அவளுக்கு வந்து ஒரு பென் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால், ஸோ அதையே வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டோம். இங்கே டாய்ஸ் எல்லாமே குட்டி குட்டியாக அழகாக இருக்குது. மகிக்கு தேவையானதை வாங்கி கொடுத்துட்டு அங்கேருந்து நாங்கள் ரெஸ்டாரண்ட் வந்துட்டோம். நமஸ்தே ஃப்ளேவர்ஸ். இது ஒரு ஆந்திரா ரெஸ்டாரண்ட்டு. உள்ளே நுழைஞ்சதுமே பார்த்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையான் ஃபோட்டோ வந்து வச்சுருக்காங்க. பஃபே நினச்சி தான் வந்தோம். பட் ஆனால் இன்றைக்கி டின்னருக்கு வந்து பஃபே இல்லைன்ட்டாங்க. ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ண சொல்லி மெனு கார்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. இதில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. ஆப்படைசரே பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. நான்வெஜ் தனியாக, வெஜிடேரியன் தனியாக இருக்குது. மினிமம் $16 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் தோசை கூட கிடைக்குது. நிறைய வச்சுருக்காங்க. மசாலா தோசை, பிளெயின் தோசை, பன்னீர் உத்தப்பம், இந்த மாதிரி நிறையவே இருக்குது. மெயின் கோர்ஸ் வந்து நான் வெஜிடேரியனில் வந்து பட்டர் சிக்கன், சிக்கன் டிக்கா மசாலா இது எல்லாமே இருக்குது. பிரியாணி பார்த்தீங்கன்னா விஜயவாடா சிக்கன் புலாவு, மட்கா சிக்கன், மட்டன் பிரியாணி இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா விஜயவாடா ஸ்டைலில் தான் நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது. நாங்கள் எல்லாருமே எல்லாத்துலேயும் ஒரு டிஷ் வந்து ஆர்டர் பண்ணுவோம். சில்லி சிக்கனு, அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு வந்து பிடிச்ச காலிஃப்ளவர் மஞ்சூரியன், தமிழுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஸ்பெகடி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். எப்படி ஒரு ஆளுக்கு ஒரு டிஷ் அப்படிங்கிற மாதிரி ஒரு 7-8 டிஷ் ஆர்டர் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். தமிழ் ஸ்பெகடி அவனுக்கு மட்டும்தான், யாருக்குமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிளேட்டில் பார்த்திங்கன்னா நிறைய போட சொல்லி கேட்டுகிட்டே இருந்தான். அதுக்கப்புறமா ரவா தோசையும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு 2-3 வாங்கினோம். அதுக்கப்புறம் மகி கீ தோசை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் அவளுக்கு. இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா மட்கா பிரியாணி வந்து வாங்கியிருந்தோம். அது என்னன்னா ஒரு பானையில் வந்து பிரியாணி உள்ளே வச்சு மேலே வந்து தம் போடுவாங்கல்ல, அந்த கோதுமை மாவு இது பண்ணி போட்டிருந்தாங்க. இது வர்றதுக்கு வந்து லேட் ஆயிடுச்சு. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இதை ஓப்பன் பண்ணி சாப்பிட போகிறோம். பார்க்கவே நல்லா தான் இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நான் நார்த் இந்தியன் ஸ்டைலில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் தான் நல்லா இருந்துச்சு அந்த மட்கா பிரியாணி. அதுக்கப்புறமா எல்லோரும் ஒரு லஸ்ஸி வந்து ஆர்டர் பண்ணோம். ஏன்னா ஸ்வீட்டு வந்து எல்லோரும் கேட்டாங்க. சரி, அதனால் எல்லாத்துக்குமே ஆர்டர் பண்ணிவிட்டு நைட்டு டின்னரை முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் நாங்கள்.
இன்றைக்கி ஃப்ரைடே நைட்டு, நாளைக்கு சாட்டர்டே மார்னிங் சீக்கிரமே கிளம்பணும்னு சொன்னாங்க. இந்த வீடியோ நான் சாட்டர்டே ஈவினிங் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். அவங்க கிளம்பி போனதுக்கப்புறம் பசங்களாம் கொஞ்சம் லோன்லி ஆகிட்டாங்க. அதனால சரி வா ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்தோம். லசால் மரீனா அப்படின்னு சொல்லி கூகுள் மேப்பில் பார்த்தேன். சரி மரீனானா பீச் மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு வந்தோம்னா, இது வந்து போட்டு நிற்கிற இடம்னு நினைக்கிறேன். போட்டு ரேம்ப் மாதிரி தெரியுது. சொந்தமாக படகுலாம் வச்சுருக்காங்க. இங்கே வந்து படகு சவாரிலாம் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் இது ஓப்பன் பண்ணல, யாரையுமே காணோம். இனிமேல் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்படியே இதில் வந்து நம்ம வாக் பண்ணலாம், எது வேணுமோ பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த சைடும் இருக்குது. பிளான்ட்லாம் போட்டு வச்சுருக்காங்க, நிறைய ஃப்ளவர் இருக்குது. ஃபவுண்டைன் இருக்குது, அங்கே சூப்பராக இருக்குது. தண்ணி நிறைய போகும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல அழகுக்காண்டி வச்சுருக்காங்க. தமிழ் இந்த விளையாடக்கூடாது சரியா, அது அழகுக்காண்டி இருக்குது அந்த ஃபவுண்டைனு. ஸோ இங்கே பாருங்கள், இந்த தண்ணி பாருங்கள். இங்கே வந்து ஃபிஷ்ஷிங்லாம் பண்ணலாம் நம்ம. எவ்வளோ தூரம் தண்ணி போகுது பாருமா. ரிவர் சைடு கிடையாது. ஆமாம், இங்கே வந்து கிட்ஸுக்கு வந்து சேஃப் கிடையாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் உள்ளே நுழையிற அளவுக்கே வந்து கேப் இருக்குது. ஸோ ஆனால் தண்ணி பாருங்கள் பயங்கர ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. தமிழ் பக்கத்தில் போகக்கூடாது, சைடு ஓரமாக வாங்க. மகியை பார்க் கூட்டி போகிறேன்னு சொல்லி கூட்டி வந்தேன். ஆனால் இங்கே இதுதான் இருக்குது, வேறு எங்கேயா இருக்கான்னு பார்க்கணும். சுமகி வா, நம்ம வேறு பக்கம் போகலவா. சரி பாருங்கள், ரோஸ் அழகாக பூத்துருக்கு, செம்ம க்யூட்டாக இருக்குது. ரோஸ் பார்த்தீங்கன்னா நல்ல வாசமாக இருக்குது. இந்த ரோஸு பட்டு ரோஸ் சொல்லுவோம்ல, அது மாதிரி இருக்குது. அது தாமரையா அல்லியான்னு தெரியல, செடி மட்டும் இருக்குன்னா ஃப்ளவர் வரல. ஆழம் எவ்வளோ இருக்குன்னு தெரியல, பயமாக இருக்குது. தமிழ் பக்கத்துலேயே போயிட்டு இருக்கான். தமிழ் போகக்கூடாது, இங்கிட்டு வா. ப்ளே கிரவுண்ட் ஃப்ரெண்ட்லேயே இருந்திருக்கும் போல் எனக்கு தெரியலை. கொஞ்சம் தூரம் போயிட்டு அந்த ஏரியாவை சுற்றி பார்த்துட்டு பசங்களுக்காண்டி நான் இங்கே வந்துட்டேன். இங்கே கொஞ்ச நேரம் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. ரொம்ப ஆள் நடமாட்டம்லாம் இல்லை, ஒரு 2 பசங்க மட்டும் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் கிளம்புனதுக்கப்புறமா இவங்களும் வந்து போர் அடிச்சிடும், தனியாக விளையாட மாட்டாங்க. பார்க் வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது. இந்த மாதிரி கிட்ஸ் ப்ளே ஏரியா வந்து தெருவுக்கு தெருவு இருக்குது. ஏன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயும் இல்லை, கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துக்கு வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் இருக்கும். நடந்து தான் கூட்டிகிட்டு வந்தேன். மகி சைக்கிளில் வந்தால், நானும் தமிழும் நடந்து வந்தோம். தமிழுக்கு வந்து சைக்கிள் ஓட்டுறதுக்கு வந்து இன்னும் பயமாக தான் இருக்குது. தமிழுக்கு வந்து இந்த ஸ்விங் வந்து சுத்தமாக பிடிக்கல, நிப்பாட்ட சொல்லி அடம் பண்ணிகிட்டே இருந்தான். ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி வந்து டின்னருக்கு சோள பணியாரத்துக்கு தான் நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஈவினிங்குள்ளே புளிச்சிருச்சு. இங்கே வந்து வெயில் அதிகமாக இருக்கிறதுனால தான், வின்டர்னால் லேட் ஆகும், இல்லைன்னா ஓவனில் வைக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து தாளிப்பு சேர்க்காத பணியாரம் ஊற்றிட்டு இருக்கேன் என்னோடய பசங்களுக்காக. அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க, அந்த கடுகு வெங்காயம் அந்த தாளிப்பு பொருள் இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு செஞ்சு கொடுத்துடலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கும் செய்யணும். இந்த கல் பார்த்திங்கன்னா ஊர்லேருந்தே கொண்டு வந்திருந்தேன், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இண்டோரியத்தில் இது பண்ணது தான். நான்ஸ்டிக்குமே இருக்குது, பட் அந்தளவுக்கு வந்து வராது. இது குழியும் வந்து நல்லா பெரிய பெரிய பணியாரமாக ஊற்றலாம், அதுக்காண்டி தான். இப்போ 7 பணியாரம் இருந்துச்சுன்னா எங்களுக்கு போதும். சைடில் பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு தேவையான இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ பணியாரம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த அடுப்பில் வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகுது. கேஸ்னால் ஈஸியாக வெந்துடும். உள்ளே வெந்துருச்சான்னு பார்த்தோம்னா உள்ளே வேகவே இல்லை. பார்த்திங்கனாலே தெரியும், கொஞ்சம் மாவு ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. பசங்க 2 பேரும் வந்து பசிக்குது பசிக்குதுன்னே சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம இஷ்டத்துக்காக இந்த பணியாரம் வேகும், அது வேகிறப்ப தான் வேகும். இதுதான் பெரிய ட்ராபேக்கு பணியாரத்தில். நம்ம வந்து நினைக்கிறப்ப சாப்பிட முடியாது, கொஞ்சம் லேட் ஆகும். ஒன்ஸ் ஊற்ற ஆரம்பிச்சிட்டோம்னா ஈஸியாக சாப்பிட்டுடலாம். ஸோ பணியாரம் வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
வந்து தட்டில் போட்டுக்கலாம். மகி தான் வந்து ஃபஸ்ட்டு வேணும்னு கேட்டால். ஆனால் இப்போ நான் கூப்பிட்டேன்னா தமிழ் தான் ஃபஸ்ட்டு வந்து நிற்பான். ஏன்னா எப்போதுமே அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும்னு நினைப்பான். நான் சொன்னேன் 2 பேருமே சேர்ந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவன்கிட்டயே கையில் கொடுத்து அக்காவுக்கு கொடுக்க சொன்னேன். அவன் போய் அக்காவுக்கு கொடுக்க போகிறான். இங்கே நைட்டு 8:30க்கு மேலே வரைக்குமே வெயில் இருக்குது. அப்போது தான் வந்து புல்லுக்கெல்லாம் தண்ணி விடுவாங்க. இவன் ஸ்ப்ளாஷ் பேடுன்னு நினச்சிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு போய் அதில் விளையாட வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இந்த வீடியோவை நான் இதோடு முடிச்சுக்கிறேன். வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். பை பாய்.